والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جعل الله الكعبة البيت الحرام قياما للناس والشهر الحرام والهدي والخلائد ذلك لتعلموا أن الله يعلم ما في السماوات وما في الأرض وأن الله بكل شيء عليم صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பிறை 2 இருக்கிறோம். குர்பானுடைய நியத்து வச்சிருக்கிறவங்க தன்னுடைய முடிகளை நகங்களை கலையாமல் இருக்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல இந்த நாட்களில் நேற்று ஞாபகம் செஞ்ச மாதிரி ஏழுமானவரை நாங்கள் நோன்பு நோற்று கொள்ள வேண்டும், குர்ஆன் திலாவத் செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும், அதிகமாக தக்பீர் சொல்லணும். இந்த நாட்களில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள். இன்னைக்கு நாங்க பார்க்க போற பாடம் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் கஅபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லம். கஅபத்துல்லா என்றது, கஅபா என்றது அரபு வார்த்தையில சதுரத்துக்கு சொல்றோம். கஅபான்னா சதுரம். இந்த கஅபா என்றதுக்கு, கஅபத்துல்லா என்றதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அல் பைத்துல் ஹராம் என்று சொல்லுவாங்க, அல் பைத்துல் அதீக் என்று சொல்லுவாங்க, பக்கா என்றும் சொல்லப்படுது, உம்முல் குரா என்றும் சொல்லப்படுது. அதே போல் அல் கிபலா என்றும் அந்த கஅபத்துல்லா அவர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன்ல வரக்கூடிய பெயர்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்யத்தவஃபு பில் பைத்துல் அதீக், அவர்கள் பைத்துல் அதீக்கில் தவாப் செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பைத்துல் அதீக் என்று சொன்னால் திருமிதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா சும்மிய அல் பைத்துல் அதீக் லிஅன்னஹு லம் யظஹர் அலைஹி ஜப்பாருன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த கஅபத்துல்லாஹ்க்கு பைத்துல் அதீக் என்று ஏன் பெயர் சொல்லப்படுதுன்னா, இந்த கஅபத்துல்லாவை ஆட்சி செய்யறதுக்கு முஸ்லிம் அல்லாத யாருமே வரமாட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு வாய்தா. கஅபத்துல்லாவை ஆட்சி செய்யறது முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் wudi'a லின்னாஸி லல்லதி பிமக்கா, மக்களுக்காக இந்த பூமியில வைக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜித் கஅபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லம் கஅபத்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில முதலாவது வைக்கப்பட்ட மஸ்ஜித் எது? சொன்னாங்க மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லான்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த 2 மஸ்ஜிதுக்கும் இடைப்பட்ட காலம் 40 வருஷம். அதாவது கஅபத்துல்லாவை கட்டி 40 வருஷத்துக்கு பிறகுதான் மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு தொழுகை தொழுகிறது ஏனைய மஸ்ஜிதுல 1,00,000 தொழுகை தொழுகிறதை விட நன்மை கூடி. நாங்க இந்த பள்ளியில 1,00,000 தொழுகை தொழுகிறோம்னு வைங்களேன், அது ஒரு தொழுகையில் என்ன செய்யணும், இது செய்யணும். அது இன்னொரு மாதிரி விளங்கி கொள்ளையிலும், கஅபத்துல்லாஹ்ல ஒரு தொழுகை தொழுதால் 1,00,000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும். துரதிருஷ்டவசம் சில உம்ராக்கு போறவங்க என்ன செய்யறாங்கன்னா, தவாப் செஞ்சுட்டு டயர்ட்ல என்ன செய்வாங்க, ரூம்லேயே தொழுது கொள்வாங்க. கிடைக்கிற 10 நாள்ல 7 நாள் 8 நாள் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருப்பாங்க. மஸ்ஜிது நபவிலே தொழுதாலும் அந்த நன்மை தான், கஅபத்துல்லாஹ்ல தொழுதாலும் அந்த நன்மை தான். ஆனா என்ன செய்வாங்க, டயர்டுன்னு சொல்லி பள்ளிக்கு போகாம இருப்பாங்க. கஅபத்துல்லாஹ்ல தொழுகிறது, ஒரு தொழுகை தொழுறது 1,00,000 தொழுகை தொழுவது நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராம்
அஃதல் மின் மியத்தி அல்ஃபி ஸலாத்தின் ஃபீ மா சிவா. யார் ஒருவர் மஸ்ஜித் அல் ஹராம்ல ஒரு தொழுகையை தொழுகிறாங்களோ ஏனைய மஸ்ஜிதுல 1,00,000 தொழுகை தொழுறத்தை விட மேலானது, சிறப்பானது. என்ன எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. வாழ்க்கையில ஒரு தடவை சரி அந்த காபத்துல்லாஹ் என்ன செய்யணும், வைத்து வரும். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தான் என்ன தேவை, பணம் தேவை. உம்ராக்கு போறதுக்கு பணம் தேவையில்லை. நியத்தை வைங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேரு. ஏலும் போகலாம் இல்லை, ஏலும் நியத்து வச்சா அல்லாஹ் அனுப்பி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். நிறைய வசதியானவங்க உம்ரா மட்டும் முடிக்கிறாங்க, ஹஜ்ஜ முடிக்கிறாங்க, பிள்ளை விளங்குறாங்க. வசதியானவங்களுக்கு ஹஜ்ஜு தான் கடமை, ஹஜ்ஜு செய்யணும் அவங்க கட்டாயம். உம்ராவுண்டு பெய்த்துக்கு ஹஜ்ஜுக்கு போறது வேற விஷயம். ஆனா உம்ரா மட்டும் பெய்த்துட்டு என்ன செய்யலாது, ஹஜ்ஜ செய்யாம ஈக்கலாது. வசதி வாய்ப்பு சந்தர்ப்பம் உடல்ல பலம் ஈக்கிற டைம்ல செஞ்சுக்கோங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கணும். ஒரு தடவையாவது வாழ்க்கையில் அந்த காபத்துல்லா பார்த்துட்டு மொத்தாகி. எத்தனை தடவை போனாலும் அதுக்கு ஆசை தான் வரும். கேட்டு பாருங்க, காபத்துல்லாவுக்கு போய்த்து வெறுத்தடி யார் சார் சொல்றாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு ஈர்ப்பை வச்சிருக்கிறான். இந்த காபத்துல்லாவை முதலாவது கட்டியது யார் சொல்லப்படுது? முதலாவது மலக்குமார்கள் கட்டினாங்க. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள்ல மலக்குமார்கள் வந்து கட்டினாங்க. ஹதீஸ்ல அல்லது சில உலமாக்கள் சொல்றாங்க மலக்குமார்கள் கட்டினாங்கன்னு. அதுக்கு பின்னால் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினதாக உலமாக்கள் சொல்றாங்க. மூணாவது அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினாங்க. இது குர்ஆன்ல வரக்கூடிய விஷயம். வயர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த காபத்துல்லாவை கட்டினாங்க என்று வருது. அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளே அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதை உருவாக்கிட்டான். காபத்துல்லா என்ன செஞ்சிட்டான், உருவாக்கிட்டான். அதுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை கொஞ்சம் கட்டினாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கால அந்த காபத்துல்லா அப்படியே இடிஞ்சு போய் அப்படியே அந்த அடையாளம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அதை கட்டினாங்க என்று சில உலமாக்கள் பேசுகிறாங்க. அதுக்கு பின்னால அந்த காபத்துல்லாவை சிலவங்க புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அமாலிக் என்று சொல்ற ஒரு கூட்டத்தினர்கள் அதை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. ஜுருகும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்தாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் குஸை இப்னு கிலாப் என்று சொல்றவரும் இந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 35 வயசா இருக்கிற நேரம் குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த காபத்துல்லாவை என்ன செஞ்சாங்க, புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல அந்த காபத்துல்லா புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவருடைய காலத்திலையும் இந்த காபத்துல்லா புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்துக்கு பின் 1630 உஸ்மானியர்கள் துருக்கியில் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற காலம் முராத கான் என்பவரால இந்த காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இருக்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. சரி, காபத்துல்லால் இருக்கக்கூடிய முக்கியமான சில அடையாளங்கள் அதுல ஒன்றுதான் அல் ஹஜருல் அஸ்வத். அல் ஹஜர் என்ற கல்லு, அஸ்வத் என்ற கருப்பு நிற கல்லு. திருமிதியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, நஸல அல் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜன்னா. இந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லு வந்து எங்கிருந்து வந்தனா, சொர்க்கத்திலிருந்து இறங்குது. வஹு அஷத்து பயாதம் மினல் லபன், அது பாலை விட வெண்மையாக இருந்துச்சாம். ஃபஸவ்வதத்ஹு ஹதாயா பனி ஆதம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆதமுடைய மக்களுடைய தவறின் காரணமாக அந்த கருப்பு கல் என்ன செஞ்சுச்சாம், வெள்ளக்கல் கருப்பு நிறமாக மாறிச்சு என்ற ஹதீஸ் வருது. அதில் ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. ஷியாக்களுடைய அந்த இடிபிடியின் காரணமாக அந்த காபத்துல்லா அந்த இப்ப நாங்க இப்ப போய் ஹஜருல் அஸ்வத் கல்ல நாங்க பாக்குறோமே ஃபுல்லா கருப்பு கல், அது ஃபுல்லா ஹஜருல் அஸ்வத் கல் அல்ல. அதை நீங்க தொட்டு பார்க்கிற நேரம் உங்களுக்கு விலகும் ஈச்சப்பல கொட்டை மாதிரி கொஞ்சம் கைக்கு பிடிப்பாடும். அதுதான் என்ன ஹஜருல் அஸ்வத் கல். அதை கொண்டு போய் உடைச்சி தூளாக்கினதுக்கு பிறகு ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை கொண்டு வந்துதான் அந்த கருப்பு கல்லோட சேர்த்து ஒரு வெள்ளை வட்டைக்கு ஒரு இதொண்டதாக்கி அதை பொருத்திக்கிறார்.
அது ஃபுல்லா ஹஜருல் அஸ்வத் கல்லல்ல. அதுல நீங்க தொட்டா விளங்கும். அதுல கொஞ்சம் அது எங்கட ஈச்சப்பழம் கொட்டையில் பிடிக்கிற மாதிரி சில சில துண்டுகளையும், அதுதான் ஹஜருல் அஸ்வத் கல். திருமணி இன்னொரு ஹதீஸ் வருது, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லயபஅஸன்னஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி, கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலா இந்த ஹஜருல் அஸ்வத கல்லையும் என்ன செய்வானா, உயிர்ப்பிப்பானா, எழுப்பாட்டுவானா. லஹு ஐனான், அதுக்கு ரெண்டு கண்கள் இருக்குமா. யுபஸிரு பிஹிமா, அந்த ரெண்ட கொண்டும் அந்த கல்லு பார்க்குமா. வலிசானுன் யன்திகு பிஹி, அதுக்கு ஒரு நாவு இருக்குமா, இந்த நாவை கொண்டு பேசுமா. என்ன சொல்லும் தெரியுமா? யஷ்ஹது அலா மன் இஸ்தலமஹு பிஹக், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் அதை தொட்டாங்களோ அவங்களுக்கு சாட்சி சொல்லும், பெருமைக்காக போலுக்காக. இன்னைக்கு பிழையான ஒரு அபிப்பிராயம் ஒன்றைக்கு எல்லாரும் காபத்துல்லாக்கு போனா ஹஜ்ருல் அஸ்வத கல்ல முத்தமிடுறதுல போட்டி போடும். ஆனா அதை விட ஒரு பாவம் ஒன்று செஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போறேன். எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவருக்கு மேலால தாண்டி அப்படி ஒரு வரையறை எங்களுக்கு காட்டப்பட்டில்லை. சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா, சில பெண்களும் ஆண்களோட சேர்ந்து என்ன செய்யறோம், இறுவி கொண்டு கசங்கி கொண்டு போற, அப்படி எங்களுக்கு வழிகாட்டப்பட்டில்லை. அது முத்தமிட்டது ஒரு சுண்ணத்து. சந்தர்ப்பம் கிடைக்காது என்ன செய்யணும், விட்டுடணும். எனக்கு ஒரு ஆள் ஒரு வழிகாட்டியோட பேசிக்கோ நிக்கிற நேரம் அவர் சொன்னாரு, நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை உம்ராக்கு போய்த்தீங்கன்னா சார், ஒரு நாளும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல எனக்கு தொடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. போற நேரம் எல்லாம் ஆட்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மிதிச்சு கொண்டு போயிட்டு என்ன செய்ய தேவையில்லை, ஒரு சுண்ணத்தை நிறைவேற்ற தேவையில்லை என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சில பெண்களும் நடுநிசையில ராவுல எழும்பி போறாங்க, தனிய போறாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடணும் என்று. யாரு கடையில போற, ஆண்களுக்கு கடையில நெருங்கி கொண்டு போறாங்க. வாரவங்க மலக்குகள் அல்ல. கபத்துள்ளாலே என்ன நடக்குது, பாவங்கள் பார்வைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதனால அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லன்றது அது நாங்க அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றதுக்காக வேண்டி தான் தொடணுமே தவிர பெருமை பாராட்டுறதுக்கு நான் போனேன் புட்டிச்சேன்டா என்னை விட்டு ஆள் இல்லை என்று சொல்லப்படாது. நல்ல விளங்கிக் கொள்ளணும், ஹஜ்ருல் அஸ்வத கல்ல முத்தமிடுறது என்றது இபாதத்து, ஒரு இபாதத்தான், பரல் அல்ல, ஒரு சுன்னத். வத்திபாஉன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து. வலைஸ இஅ்திகாதன் பிஅன்னஹு யன்ஃபஉ அவ் யதுர் பிதாத்தி, உறுதி கொள்ளக்கூடாது ஹஜ்ருல் அஸ்வத கல்ல பிடிச்சா நலவு கிடைக்கும், பிடிக்காட்டி நலவு இல்லைன்றது நாங்க வச்சுக்கொள்ள கூடாது. இந்த பாருங்க, ரிமோட்டி பேத்தும் ஹஜ்ருல் அஸ்வத கல்ல பிடிக்கலையே, பாக்கியம் இல்லையே, அப்படி ஒன்று இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ருல் அஸ்வத கல்ல மித்தமிட்டு சொன்னாங்களாம், வகால இன்னி லஅலமு இன்னக ஹஜர், சொன்னாங்களாம், நிச்சயமாக நான் அறிகிறேன் நீ ஒரு கல். லா ததுர் வலா தன்ஃபா, உன்னால பிரயோசனம் இல்லை, உன்னால நஷ்டமும் இல்லை, இடையூறும் இல்லை. வலௌலா இன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்பலுக, நான் உன்னை ரசூலுல்லாஹ் முத்தமிடுறதை காணாம இருந்திருந்தால் மா கப்பல்துக, உன்னை நான் சிந்திக்க மாட்டேன், முத்தமிட்டே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப புகார்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிற ஹதீஸ். அப்போ ஒரு ஹஜ்ருல் அஸ்வத் என்றது ஒரு கல், அதை 7 மண்டா முத்தமிடுவோம், இல்லாட்டி வேலையை விட்டுட்டு என்ன செய்யணும், மற்ற அமல்களை செய்ய வேண்டியதுதான். காபத்துல்லாஹுல கிழக்கு மூலையில ஒரு முனையில தான் இந்த கல் என்ன செய்யப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டு இருக்குது. அடுத்த ஒரு அடையாளம் தான் ருக்னுல் யமானி என்று, அது காபாவிட வலது முனையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் அந்த ருக்னுல் யமானி என்று சொல்லப்படும். தவாப் செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை தொட்டுட்டு தான், அதை தொட்டு தவாஃபா ஆரம்பிப்பாங்க. தொடுறதுதான் சுன்னத்து, முத்தமிடுறது அல்ல. ஆனா ஹஜ்ருல் அஸ்வத கல்ல முத்தமிடுறதுதான் சுன்னத்து, ருக்னுல் யமானில் இருக்கிற அந்த இடத்தை தொடுறதுதான் சுன்னத்து. அதே போல காபத்துல்லாவோட முன்னால் இருக்கிற ஒரு முக்கியமான அடையாளம் தான் மக்காம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியது. அது மக்காம் இப்ராஹிம் என்ன, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்ல ஒன்றை வச்சுதான் அதை என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க. கட்டிட்டு ஒரு இடத்துல வச்சு அந்த கல்லை வச்சு அதுல உட்கார்ந்தாங்க. ஒரு சில ரிவாயத்துகள்ல வருது அந்த கல்லு ஒசந்ததாகவும் ஒரு ரிவாயத்துல வருது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நினைவுக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்குது, மக்காம் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு உட்கார்ந்த இடம். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் தான் தஜ்ஜால். தஜ்ஜால் உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் போவான்.
காபத்துல்லாவுக்கும் மஸ்ஜிதுல் நபவிக்கும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யப்கா பலதுன் இல்லா வதிஹு தஜ்ஜால் இல்லா மக்கா வல் மதீனா ஃபஇன்னஹு லா யதுகுலுஹுமா இல்லா வஅலா குல்லி நக்பின் மின் அக்பாபிஹா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, தஜ்ஜால் எல்லா ஊருக்கும் போவான், மக்கா மதீனாவை தவிர அதில் அவனால நுழைய முடியாது. ஒவ்வொரு நுழைவாயிலையும் மலாயிக்கத்துன் சாஃபீன யஹ்ருசுனஹு வயம்னஊனஹு மின் துஹூலிஹிமா. அந்த ரெண்டு காபத்துல்லாவுக்கும் மஸ்ஜித் நபவியுடைய ஒவ்வொரு நுழைவாயிலையும் பரிசுத்தமான மலக்குமார்கள் இருந்து கொண்டு தஜ்ஜால் வராம என்ன செய்வாங்க, தடுத்து கொண்டு இருப்பாங்க என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, யஜூஜ் மஜூஜ் வெளியாகினத்துக்கு பிறகும் என்ன நடக்கும், காபத்துல்லாஹ்ல தவாஃப் ஹஜ் நடக்கும். வலா தகூமு ஸாஅ ஹத்தா யஅதிய யௌமுன் லா யுஹஜ்ஜு ஃபீஹி இலல் கஅபா. எப்ப காபத்துல்லாஹ்ல ஹஜ் நடக்காம இருக்குமோ, தவாஃப் நடக்காம இருக்குமோ, அப்ப என்ன செஞ்சிடும், உலகம் அழிய ஆரம்பிச்சு. சொல்லுவாங்க உலமாக்கள், இந்த உலகத்துடைய ரூஹு தவாஃப் தான். எப்ப தவாஃப் நிக்குமோ இந்த உலகம் என்ன செஞ்சிடும், அழிய ஆரம்பிச்சிடும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹ்திமுல் கஅபா து சுவைகதைன் மினல் ஹபஷா. அபிசீனியாவிலிருந்து வந்த ஒரு மெலிந்த 2 கால்களை கொண்ட ஒரு மனுஷன் தான் காபத்துல்லாஹ் என்ன செய்வானாம், உடைப்பான். ரஜுலுன் அஸ்வத் அகஅஸஸ் ஸாகைன். அவர் ஒரு கருப்பு நிற மனிதராக இருப்பாரு, வளைந்த கால்களுடையவர். என் குசுவா ஹஜரன் ஹஜரன், ஒவ்வொரு கல்லாக என்ன செய்வாரு, உடைச்சி உடைச்சி உடைச்சு காபத்துல்லாஹ் அப்படியே இடிச்சிடுவாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காபத்துல்லாஹ் பத்தி நிறைய சப்ஜெக்டுகள் வார நேரங்களை கவனத்தில் கொண்டு சில முக்கியமான விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க.